ஒரு காவல் அதிகாரி அரசியல்வாதி போன்று தேவையில்லாமல் சீண்டினால் வெறிதான் வரும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். அவர் என்னை சீன்றதுனாலதான் அவர் அந்த இடத்துல இருக்காரு. தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா வெறி வருமா வராதா? உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும், ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும். அவங்க தான் அனுமதிக்கிறாங்க, பேச சொல்றாங்க, அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க. அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க, அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார். நீங்க எங்க வழக்கு போடுங்க என் கட்சிக்காரன் மேல, அங்க இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்க ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்ல. போனவன செல்போனை பறிச்சிருவாப்ல. அமித்ஷா சொன்னதை கேட்காததன் பலனை தற்போது எடப்பாடி பழனிசாமி அனுபவித்து வருவதாகவும், தன்னிடம் அமித்ஷா சொன்னது பரம ரகசியம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். யாரெல்லாம் இணைந்திருந்தால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சாதகமான சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் திரு அமித்ஷா சார் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய பலனை இன்றைக்கு அனுபவித்திருக்கிறது. பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொன்னாங்க அப்படின்னு, அதாவது உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. இல்ல அவங்க பதவி ஏற்கும் பொழுது இதை நீங்க வைங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல ரகசியம் இல்ல, அது ஓப்பனாக சொன்னது. ஏற்கனவே பல முன்னால சொன்ன பேட்டிலாம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உறுதியாக அதிகாரமுள்ள ஆட்சியின் அதிகாரமுள்ள பதவியில் இருக்க வேண்டும், மஸ்ட் என்று எனக்கு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நான் சொன்னேன். ரகசியங்கள் அது வேற ரகசியம். என்ன ரகசியம்? கடந்த ஆண்டில் 5 மாநிலங்களில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக மத்திய அரசு 1554 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு கேட்ட நிதி ஒதுக்கப்படவில்லை. ஆந்திர பிரதேசம், நாகாலாந்து, ஒடிஷா, தெலுங்கானா, திரிபுரா மாநிலங்களில் கடந்த ஆண்டு மழை, வெள்ளம், நிலச்சரிவு, புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. 1554 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி அதிகபட்சமாக ஆந்திராவுக்கு 608 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்துக்கு 170 கோடி ரூபாய், ஒடிஷாவுக்கு 255 கோடி ரூபாய், தெலுங்கானாவிற்கு 231 கோடி ரூபாய் மற்றும் திரிபுரா மாநிலத்திற்கு 255 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2024-2025 நிதியாண்டில் மாநில பேரிடர் நிதியாக 27 மாநிலங்களுக்கு 18,322 கோடி ரூபாயும், தேசிய பேரிடர் நிதியாக 18 மாநிலங்களுக்கு 4,808 கோடி ரூபாயும் ஒதுக்கியிருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு ஒதுக்காதது ஏமாற்றத்தை அளித்துள்ளது. கடந்த ஆண்டு பென்சல் புயலால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பெரும் சேதங்களை சந்தித்தன. பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு 37,906 கோடி ரூபாய் நிதியை கோரியிருந்தது. தொடர்ந்து வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து தமிழ்நாடு மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு 994 கோடியே 80 லட்சம் ரூபாயை ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. இது மாநில பேரிடர் நிதிக்காக மத்திய அரசின் பங்குதான் என்றும், அதுவும் தாமதமாக தான் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பிலும் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் கூடுதலாக ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாடு கோரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்காத நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக நியூஸ் 18 செய்தியாளரின் கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். SDRF ஃபண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6,600 கோடி ரூபாய் கேட்டோம். 900 crores ஒதுக்கியிருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.